இந்த 3வது மாதத்துல கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை கொண்டு ஒவ்வொரு வாரமும் தியானிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலின்படி நான் உங்களுக்கு போதித்து கொண்டு வருகிறேன். நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில், ஊழிய பகுதிகளில் கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே பெரிய பெரிய காரியங்களை செய்து கொண்டு வருகிறார், இன்னும் செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அநேகருடைய வாழ்க்கையில் கூட இன்னும் பெரிய பெரிய காரியங்களை அவர் செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, விசுவாசத்தோடு இந்த தேவ செய்தி நீங்கள் பார்க்கும்போது, கேட்கும்போது, உங்களுடைய வாழ்க்கையில, தொழிலில், குடும்பத்தில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் பெரிய காரியத்தை அவர் செய்ய அவர் திட்டம் பண்ணியிருக்கிறாருங்க. அவருடைய திட்டத்தை யாரும் கெடுக்கவே முடியாது, யாரும் தடுக்கவே முடியாதுங்க. எவ்வளவு பெரிய கொம்பனாக வந்தாலும் அவருடைய திட்டத்தை ஒருபோதும் மாற்றவே முடியாதுங்க. நிச்சயமாக அவர் நமக்கு சொன்ன வார்த்தையின்படி அவர் பெரிய காரியத்தை அவர் செய்வார். இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? யோசுவா 3வது அதிகாரம் 7வது வசனத்தை கொண்டு நாம் பேசினோம். அது என்ன எழுதியிருக்கிறது என்றால், கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் பார்க்கும்படி இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருந்தார். அந்த வார்த்தையின்படியே 4:17 வசனத்துல, யோசுவா 4:17 அந்த வார்த்தையின்படியே தேவன் அவரை கனம் பண்ணினார். போன வாரத்தில் நாம் தியானிச்சோம், யாரை தேவன் கனம் பண்ணினார்? அற்பமா எண்ணப்பட்ட சாராள் அம்மாவை தேவன் கனம் பண்ணினார் என்று நாம் வாசித்தோம், தியானித்தோம். ஒரு வேலைக்காரியும் தன்னை அற்பமாக எண்ணினால் எவ்வளோ வேதனையாக இருக்கும் இல்லையா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த யூடியூப் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கவில்லை என்றால் நான் ஐகானில் கொடுக்குறேன், நீங்கள் டச் பண்ணி அதை பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு மிகவும் பலனுள்ளதாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்று நாம் யாரை பார்க்க போகிறோம் என்றால், முக்கியமான ஒரு நபர். வேத புத்தகத்துல முக்கியமான ஒரு நபரை நாம் இன்று தியானிக்க போகிறோம். அவர் யார் என்றால் மொர்தெகாய். எஸ்தர் எழுதின அந்த புஸ்தகத்துல மொத்தமே 10 அதிகாரம் தான் இருக்குது. இந்த 10 அதிகாரத்துல நீங்க 10 அதிகாரம் நீங்க எத்தனை முறை வாசித்தாலும் வாசிக்கணும் வாசிக்கணும் வாசிக்கணும், மறுபடியும் வாசிக்கணும். உங்களுக்கு உங்களுக்கு அவ்வளவு ஒரு வாஞ்சியா இருக்கும். மறுபடியும் எப்போ வாசிக்கலாம், மறுபடியும் எப்போ வாசிக்கலான் இருக்கும். அவ்வளவு ஒரு இனிமையான ஒரு சம்பவம், கதை அல்ல, அது நடந்த ஒரு சம்பவம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ஆகாஸ்வேரு ராஜாவினுடைய காலத்துல நடந்த சம்பவங்க. எவ்வளோ இனிமையான ஒரு சம்பவத்தை பற்றி வேத புத்தகத்தில் வாசிக்கும் போது நமக்கு ஒரு பெரிய ஒரு விசுவாசத்தை தூண்டுதலுக்கு ஏதுவாக காணப்படுதுங்க. இந்த வேத புத்தகத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்? நாம் விசுவாசத்தில் சோர்ந்து போய்விடக்கூடாது, விசுவாசத்தை தளர்ந்து விடக்கூடாது, விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது, விசுவாசத்தை அற்பமா எண்ணிடக்கூடாது, விசுவாசத்தில் விழுந்து விடக்கூடாது. ஏன்னா எத்தனையோ பேர் விழுந்திருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இந்த விசுவாசத்தை விட்டுட்டு போயிருக்கிறாங்க. அதுவும் எழுதியிருக்கிறது. ஏன்? நமக்காக தான், உங்களுக்காக தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் இந்த வாரத்துல பெரிய காரியத்தை செய்ய போகிறார். இந்த வசனத்தை நாம் வாசித்து நாம் கடந்து தியானிப்போம். எஸ்தர் எழுதின புஸ்தகம்
3வது அதிகாரம் 5ஆம் வசனமோ 6ஆம் வசனமோ நாம் வாசிக்க கேட்போம். ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாதை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான். ஆனாலும் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாக கண்டது. மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் அகஸ்வேருவின் ராஜ்யம் எங்கும் இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க அவனை வகை தேடினான். போதும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, பாருங்க, இந்த ஆமான் என்ன செய்யறான்னா மொர்தெகாயை மாத்திரம் அழிப்பதற்கு அற்பமா இருக்கிறார். அப்படி என்றால் இந்த மொர்தெகாய் எவ்வளோ ஒரு கீழ்த்தரமாக எண்ணிருப்பார். மொர்தெகாயை அவ்வளவு ஒரு அற்பமாக, அவனுடைய கோத்திரம், அவனுடைய வம்சம் எல்லாரையும் அழிப்பதற்காக திட்டம் பண்ணுகிறார். ஆமா, இந்த கருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த மொர்தெகாய் மேல மாத்திரம் கை வைப்பது மிக அற்பமா நினைச்சிருக்கிறான். அப்படின்னா ஒரு ஒரு ஊதுனா போதும், மொர்தெகாய் அழிஞ்சிருவாரு அப்படின்னு அவனுடைய எண்ணம். ராஜாட்ட ஒரு வார்த்தை அப்படின்னா போதும், மொர்தெகாய் தூக்கி வீசிடுவாரு அப்படி என்ற ஒரு எண்ணம். அதனால என்ன பண்றாருன்னா, மொத்தம் எத்தனை நாடு ஆகாஸ்வேரு ராஜாவுடைய கையில அப்ப எத்தனை நாடு இருந்துச்சுங்க? 127 நாடுகள் கொண்ட அந்த ராஜ்யத்துல எங்கெங்கெல்லாம் இந்த மொர்தெகாயுடைய ஆட்கள் இருக்கிறார்களோ எல்லாரையும் அழிக்கும்படி திட்டம் பண்ணுகிறான். எவ்வளவு ஒரு மோசமான மனுஷனா இருப்பான் பாருங்க. அதுவும் இந்தியா தேசம் முதல், இந்து தேசம் முதல், எத்தியோப்பியா தேசம் வரை, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, எல்லாரையும் இந்த 127 நாடுகள்ல எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இந்த மொர்தெகாயினுடைய வம்சம் முற்றிலுமா அழிக்கப்பட வேண்டும் என்று நிறைய வெள்ளிய இப்ப தங்கம் கொடுக்கறாங்க. பெரிய பெரிய ஆட்களுக்கு இப்ப என்ன கொடுக்கறாங்க? தங்கத்தை கொடுக்கறாங்க, பணத்தை கொடுக்கறாங்க. பணத்தை கொடுத்தோட தேவனுடைய ஊழியக்காரரை கூட விலைக்கு வாங்கிடுறாங்க. என்ன செய்யறாங்க? பெரிய பெரிய ஆட்களையும் விலைக்கு வாங்கிடுறாங்க. பெரிய பெரிய அமைச்சரை கூட, மந்திரிமார்களை கூட என்ன செய்யறாங்க? நாட்கள்ல பணத்தை கொடுத்து வாங்கிடுறாங்க. நான் பார்க்கிறோம் இல்லையா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அதே போல இந்த ஆமான் என்ன பண்ணிருக்கிற, அந்த ஆகாஸ்வேரு ராஜாவுக்கு கொஞ்சம் வெள்ளி நிறுத்து கொடுத்திருக்கிறார். எப்படியோ பல கிலோ கணக்குல நிறுத்து கொடுத்திருப்பாங்க, கிலோ வெயிட்ல போடல. கொஞ்சம் வெள்ளியை எடுத்து கொண்டு வந்து ராஜாவுடைய கருத்துல வச்சு, ராஜாவே, ஒரு கூட்டம் இருக்குது பாருங்க, அந்த கூட்டம் பொல்லாத ஜனம், அந்த ஜனத்தை நீர் அழிக்கணும். நான் சாட்டா சொல்றேன், என்னோட மெசேஜ் ரொம்ப லாங்கா போகும், அவன் ஷார்ட்டா சொல்ல விரும்புகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கவலைப்படாதீங்க. இந்த ராஜா கிட்ட சொல்றாரு, அந்த வம்சத்தை நீர் அழிக்கணும். ஏனென்றால் அந்த வம்சம் மிக மோசமானது. ஆனா ஏன் ஒண்ணு கேட்கல, ராஜா ஒண்ணுமே கேட்கல. சரிப்பா, உன் இஷ்டம், நீ என்ன நினைக்கிறியோ அதன்படி செய். ராஜா கட்டளையிட்ட. ஆனா ஆகாஸ்வேரு ராஜா நல்ல ஒரு மனுஷன், கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன். அந்த லஞ்சத்தை நீயே வச்சிக்க, எனக்கு லஞ்சம் ஒன்றும் வேண்டாம், அதை நீயே வச்சிக்க அப்படின்னு அனுப்பிவிட்ட. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை,
அப்படி லஞ்சம் வாங்காத ஒரு தேவ பிள்ளைகளாக இருப்போமானால், லஞ்சம் வாங்காத கடவுளுக்கு பயப்படுகிற பிள்ளைகளா இருப்போமானால், லஞ்சம் வாங்காத கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு அமைச்சராக, ஒரு மந்திரியாக நாம் இருப்போமானால், இந்த தேசத்தை நாம் சரியாக கையாள முடியும். இந்த சபையை நாம் சரியாக கையாள முடியும். அந்த ஆகாஷ் வேறு ராஜா அந்த லஞ்சத்தை நீயே வச்சுக்க என்று சொல்லிட்டாருங்க. ஒரு கிராம் கூட அந்த வெள்ளியை எடுத்து பார்க்கல. நீயே வச்சுக்க, கொண்டு போ, ஆனா நீ சொல்ற நான் செய்யறேன் சொல்லிட்டேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அந்த ஆகாஷ் வேறு ராஜா கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனான இருந்தபடினால் லஞ்சம் வாங்கவில்லை. அவர் அப்படியே கொடுத்து விட்டார். ஆனால் அந்த ராஜாவுக்கு தூக்கம் வரல. அடுத்த நாள் தூக்கம் வராததை வராமல் இருக்கும்போது என்ன செய்யறாரு? பழைய புஸ்தகத்தெல்லாம் எடுத்து வாசித்துட்டே இருக்கிற அப்பால் ஒரு பக்கம், முக்கியமான பக்கத்தை பார்க்கிறார். முன்னாள் ஆளுகை செய்த ஒரு ராஜாவுக்கு விரோதமாக ஒரு மனுஷன் கையை போனா சொன்னா கொலை பண்ணுவதற்காக திட்டம் பண்ண இருக்கிறான். அந்த மனுஷனை பற்றி ராஜாவிடம் போய் சொல்லியிருக்கிறார் மொர்தெகாய். அப்ப அந்த மொர்தெகாய்க்கு ஏதாவது செய்தார்களா என்று விசாரிக்கும் போது ஒன்றுமே செய்யல. பாவம். ஆனா அவருடைய வேலை என்ன வேலை? வாட்ச்மேன். யாராவது உள்ள போனா வந்தா கதவை திறக்கணும், கதவு மூடணும், கதவை திறக்கணும், மூடணும், பின்ன உட்கார்க்கணும். வாசல் ஓரமா உட்கார்ந்து இருக்கிற ஒரு மனுஷன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த சம்பவத்தை வாசிக்கும் போது அப்போது ராஜா என்ன சொல்றாருன்னா, இந்த மனுஷனுக்கு ஒன்றுமே செய்யவில்லையா? ஏன் செய்யவில்லை? செய்ய வேண்டும். அப்போ ராஜாவுக்கு அடுத்த போஸ்ட்ல இருக்கிற அடுத்த செகண்ட் ராஜா பிஏவோட கிடையாது, ராஜாவோட ஒரு அடுத்த போஸ்ட், ராணி விட அதிகமான பவர் உள்ள ஒரு ஆமான், பவர் உள்ள மனுஷனா இருந்தா ஆமான். அப்போ ஆமான வர சொல்லி அந்த ஆமான்ட்டே கேட்கிறார். என்ன கேட்கிறார் தெரியுமாங்க? ராஜா ஒரு மனுஷனை கனம் பண்ண வேண்டும் என்றால் என்ன செய்யணும்பா? ஒரு ஆலோசனை கேட்கிறார். அப்ப அவனுக்குள்ள ஒரு எண்ணம், என்ன எண்ணம் வருது? என்ன இல்லாமல் யாரை ராஜா கனம் பண்ண போகிறார் என்ற எண்ணத்தோடு என்னென்னமோ வர்ணித்து சொல்லுகிறார். ராஜா ஏறுகிற குதிரையில அவனை ஏற்றணும், ராஜா வைத்திருக்கிற செங்கோல் வைத்திருக்கணும், ராஜா வஸ்திரம் அணிந்திருக்கணும், ராஜாவுடைய கிரீடம் அணிந்திருக்கணும், என்னென்னமோ சொல்ற. அதெல்லாம் வைத்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி ராஜா கனம் பண்ணுகிற மனுஷன் என்று சொல்லி புகழ்ந்து பேசிட்டே போனோம். இன்னமும் அவர் சொல்லுகிற எல்லாம் ராஜா அப்படியே நோட் பண்ணினார். அப்படியே நோட் பண்ண அந்த லிஸ்ட அப்படியே ஆமானுடைய கரத்துல கொடுத்து, நீ இதுல ஒன்றும் தவறாம யாருக்கு செய்யணும்? அந்த மொர்தெகாய் வாசல் ஓரமா காவல் காத்து கொண்டிருக்கிறான் பார், அவனுக்கு செஞ்சுட்டு வா என்று அனுப்பிவிட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, உங்களுக்கு விரோதமாக குடும்பத்தை அழிக்க வேண்டும், தொழிலை அழிக்க வேண்டும், உன்னுடைய பிசினஸ் அழிக்க வேண்டும், உன்னுடைய வம்சத்தை அழிக்க வேண்டும் என்று திட்டம் பண்ணுகிற யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை மந்திர வல்லமையா இருந்தாலும் சரி, பிசாசுடைய வல்லமையா இருந்தாலும் சரி, பொறாமையின் வல்லமையா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, ஒன்றும் உங்களை மேற்கொள்வதே இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். பாருங்கள், இந்த மொர்தெகாயை தேவன் எப்படியாக கனம் பண்ணினார். அற்பமாக எண்ணப்பட்ட
அந்த மனிதனை கொண்டு தேவன் இந்த மொர்தெகாயை கனம் பண்ணினாருங்க. ஒருவேளை நீங்க வேலை செய்யற இடங்கள்ல, உங்க குடும்பங்கள்ல, உங்க சபைகள்ல உங்களை அற்பமா எண்ணுகிறாங்களா, ஏளனமா நினைக்கிறாங்களா, அவதூறா பேசுறாங்களா, பேசட்டும், கவலைப்படாதீங்க. யார் உங்களை அவதூறாக பேசுகிறார்களோ, யார் உங்களை அற்பமா எண்ணுகிறார்களோ, அவர்களே உங்களை உயர்த்துவதற்கு ஒரு முக்கியமான நபராக கர்த்தர் பயன்படுத்துவாருங்க. இந்த வாரத்துல கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். எங்களுடைய ஊழிய பகுதிகளில் கர்த்தர் செய்ய போகிறார். நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் உங்கள் தொழில்ல, உங்க பிசினஸ்ல, உங்க குடும்பத்துல, பிள்ளைகளுடைய குடும்பங்கள்ல கர்த்தர் பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை பாருங்க. ஆனா முக்கியமான காரணம், இந்த சவுல், இந்த ஆமான்ங்கிற யாருன்னா அமிலேக்கினுடைய வம்சம். அமிலேக்கினுடைய வம்சம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைய, இந்த சவுல் 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது, சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தருடைய வார்த்தை சவுலுக்கு போகும். அமிலேக்கினுக்கு உண்டானது எல்லாவற்றையும் இரக்கம் இல்லாமல் முற்றிலுமாக அழித்து போடு என்று சொல்லுவார். ஆனால் நலமானது எல்லாவற்றையும் தப்ப வைத்து அற்பமான எல்லாவற்றையும் அழித்து போடுவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, சாமுவேல் வருவார். அமிலேக்கினுடைய ராஜா ஆகாகை மாத்திரம் பிடித்து அவரை மாத்திரம் கொண்டு போடுவார். மற்ற அமிலேக்கில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தங்கு இங்குமாக தப்பித்து இருந்தார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அந்த சவுல் செய்யாததை இந்த மொர்தெகாய் மூலமாக கர்த்தர் நிறைவேற்றினார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களை அற்பமா பேசுகிறாங்களா, அற்பமா நினைக்கிறாங்களா, கர்த்தருடைய திட்டம் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, எஸ்தர் 10 அதிகாரம் தான் இருக்குதுங்க. 10வது அதிகாரத்துல போடப்பட்டிருக்கிறது, அமிலேக்கின் அந்த ஆமானுடைய குடும்பங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. வேத சரித்திரத்துல சொல்றாங்க, 127 நாடுகளிலும் இருந்த மொத்தம் அந்த அமிலேக்கு, அந்த ஆமானுடைய வம்சத்தை முற்றிலுமாக அழித்து போட்டதாக நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அதற்கு பிறகு உபவாசம் பண்றாங்க. மொர்தெகாய் உபவாசம் பண்றாங்க இல்லையா? உபவாசம் பண்ணி என்னென்னமோ ஒரு ப்ரோசஸ் ஒன்னொன்னா நடக்குது. கர்த்தருடைய வேலைகள் முக்கியம். நீ முற்றிலுமா படித்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, இப்போ கர்த்தர் சொன்ன வார்த்தை நிச்சயமா நடக்கும். அந்த சவுல் செய்யாததை இந்த மொர்தெகாய் மூலமாக முற்றிலுமாக அமிலேக்கினுடைய வம்சத்தை அழித்து போட்டார். இப்பொழுது அமிலேக்கினுடைய வம்சம் பூமியில எங்குமே இல்லை என்று சொல்லுகிறார்கள். வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், அமிலேக்கினுடைய வம்சம் பூமியில் எங்குமே இல்லை என்று சொல்லுகிறார். ஆனா சிலர் அங்க இருக்கிறாங்க, இங்க இருக்கிறான்னு சொல்றாங்க. ஆனா அது உண்மை அல்ல என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா இந்த எஸ்தருடைய புஸ்தகத்துல சொல்லப்பட்ட வார்த்தை மிக மிக உண்மையான சத்தியமுங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைய, ஆனா ஒன்றே ஒன்று நீங்க உங்களுக்கு கற்றுத்தாரேன். ஏன்னா இந்த மொர்தெகாய்க்கு இவ்வளோ ஒரு பவர் ஏன், எப்படி வந்தது? எவ்வளவு மொத்தம் அவனுடைய வம்சத்தையே அழிக்க வேண்டும் என்று இருந்த இந்த ஆமானுடைய வல்லமை, ஆமான் குடும்ப வம்சத்தையே அழித்து போட்டாரு. இந்த மொர்தெகாய்க்குள் இருந்த அநேக நற்குணங்கள் இருந்ததுங்க. நான் ஒன்றே ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒன்றே ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். அதில் 2வது அதிகாரம் 11வது வசனம் நினைக்கிறேன், எஸ்தருக்கு என்ன சொல்லியிருப்பாருன்னா 2:11 தான். அதில் ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புவார். நம்முடைய வம்சத்தையோ, நம்முடைய கோத்திரத்தையோ, நம்முடைய குலத்தையோ நீ என்ன செய்யக்கூடாது, யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு இருப்பார்.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, வம்சம், ஜாதி, ஜாதி பெருமை, ஜாதி வைராக்கியம், அந்த மாதிரி சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாதுங்க. இந்த ஆண்டவர் முற்றிலுமாக வெறுக்கிறார். ஏன்னா உயர்ந்த ஆவிக்குரிய சபை என்று சொல்லுகிறவங்க சாதாரண ஒரு பெயர் கிறிஸ்தவங்க, சாதாரண பெயர் பெந்தைகோஸ்து அனுபவத்தில் இருக்கிறவங்க, சாதாரண ஒரு பெந்தைகோஸ்து அனுபவத்தில் இருக்கிறவங்க நான் சொன்னா பரவாயில்ல. ஏன் நான் முக்கியமா சொல்றேன் அப்படின்னா, சொல்லக்கூடாது, அப்படிப்பட்டவன் சொன்னா கூட எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனா டிபிஎம் ஸ்தாபனத்தை சேர்ந்த சில மனிதர்கள் என்னிடம் சொன்ன வார்த்தை, பாஸ்டர், நம்ம ஜாதியில பார்க்கணும், ஒண்ணு என் பையனுக்கு நம்ம ஜாதியில பார்க்கணும், நம்ம இனத்துல பார்க்கணும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தீங்க. தயவு செய்து கிறிஸ்தவர்களா இருந்தா எந்த ஜாதி பேசவே பேசாதீங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, தேவன் மிக மிக வருத்தப்படுவார். தேவன் இரண்டே இரண்டு ஜாதி, ஆண் ஜாதி பெண் ஜாதி, இதைதான் உண்டாக்கினார். ஆண் பெண் ரெண்டே ஜாதி தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, தயவு செய்து, இன்னும் அநேக நற்பண்புகள் உண்டு. உபவாசத்தோடு இருந்த அவர் உபவாசம் இருந்த உடனே எஸ்தரமா உபவாசம் இருந்தாங்க. அந்த எஸ்தரமா எவ்வளவு இதா பண்ண கற்றுக் கொடுத்திருப்பார் இல்லையா? இந்த மொர்தெகாய் உபவாசத்தோடு ரெட்டு உடுத்தி தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து ரெட்டு உடுத்தி உபவாசத்தோடு இருக்கிறத பார்த்து எஸ்தரமாவும் உபவாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் அவருடைய டீச்சிங், அவருடைய போதனை. இந்த கருமையான தேவனுடைய பிள்ளை, நாம் நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம், நாம் எப்படி பேசுகிறோம், நம்முடைய போதனைகள் எப்படி இருக்கிறது, நம்முடைய உபவாசம் எப்படி இருக்கிறது, நம்முடைய ஜெபஜீவம் எப்படி இருக்கிறது. இந்நாட்கள் உபவாசம்னா சோத்துக்கு மாத்திரம் உபவாசம் இல்லை, ஆகாரத்துக்கு மாத்திரம் உபவாசம் இல்லை, மொபைலுக்கு உபவாசம் போடுங்க. இன்னைக்கு வாட்ஸ்அப்பே பார்க்க மாட்டேன், இன்னைக்கு ஃபேஸ்புக்கே பார்க்க மாட்டேன், இன்னைக்கு யூடியூப்பே பார்க்க மாட்டேன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதுக்கும் ஃபாஸ்டிங் பண்ணுங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அப்படி ஃபாஸ்டிங் பண்ணி தேவனுடைய சமூகத்தில் நீங்க ஜெபிக்க ஜெபிக்க உங்களை அற்பமா எண்ணினவர்கள் உங்களை கனம் பண்ணுவதற்காக ராஜா அனுப்புவார். ராஜா அந்த உலகத்தை ஆளுகிற சிஎம் அனுப்பலாம், பிஎம் அனுப்பலாம், ஜனாதிபதி அனுப்பலாம், தலைவர்கள், பஞ்சாயத்து தலைவர்கள் அனுப்பலாம். போப்பா, அவனுக்கு கனம் பண்ணிட்டு வாப்பா. அமைச்சர்கள் அனுப்பலாம், மந்திரிமார்கள் அனுப்பலாம். போ, அந்த சகோதரியை போய் கனம் பண்ணிட்டு வா. நீ அவனுக்கு விரோதமா கிரியை செய்றியே, நீ அவளுக்கு விரோதமா கிரியை செய்றியே, அவளுக்கு விரோதமா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொண்டு வந்திருக்கியே, போ, நீ அவனுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு நீ அவனை கனம் பண்ண சொல்ற மாதிரி கர்த்தர் செய்வாருங்க. ஆண்டோடைய வார்த்தை உண்மை, நிச்சயமா நடக்கும். மொர்தெகாயுடைய வைராக்கியம், கர்த்தருடைய அன்பு, பரிசுத்தம், தாழ்மை, ஜெப ஜீவியம், பரிசுத்தம், உபவாச ஜீவியம். ஆனா இன்னொரு நல்ல சுபாவம், தனக்காக மாத்திரம் இல்ல, ஆனா ஆமான், இந்த ஆமான மாத்திரம் இல்லை, இந்த மொர்தெகாய் மாத்திரம் அல்ல, இந்த வம்சத்தையே அழிக்கணும்னு திட்டம் பண்ணியிருந்தான். ஆனா மொர்தெகாய் நினைச்சது என்னன்னா, நான் மாத்திரம் அல்ல, என்னுடைய மகள், வளர்ப்பு மகள் ராணியா இருக்கிறான், அவன் மூலம் நான் பாதுகாக்கப்படலாம், ஆனா என் வம்சம் அழிக்கப்படக்கூடாது.
என் ஜனங்கள் அழிக்கப்படக்கூடாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நாம் இந்த தேசத்தில் இருக்கிறோம், இந்த பூமியில் இருக்கிறோம். நாம் எத்தனை ஜனங்களை பார்க்கிறோம், எத்தனை செய்திகளை நாம் கேட்கிறோம். ஒவ்வொரு நாளும் கொலை கொலை, ஒவ்வொரு நாளும் கொள்ளை, ஒவ்வொரு நாளும் கற்பழிப்பு, என்னென்னமோ சம்பவம் நடக்கிறது இல்லையா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த மாதிரி சம்பவங்கள் நம் முன்பாக நடக்கிறது பார்த்து நாம் அமைதலா இருக்க முடியுமாங்க? ஐயோ, என் ஜனங்கள் அழிந்து போகிறார்களே, என் ஜனங்கள் அழிவுண்டு போகிறார்களே, கொலை உண்ணப்படுகிறார்களே. வேதனையோடு ஆண்டோடு சமத்தில் உட்கார்ந்து பாருங்க, கண்ணீரோடு ஆண்டோடு சமத்தில் உட்காருங்க, போராடுங்க, முழங்கால் படியிடுங்க, நெடு முழங்கால் நில்லுங்க, உபவாசத்தோடு நில்லுங்க. கர்த்தர் உங்களையும் பாதுகாப்பா, உங்க குடும்பத்தையும் பாதுகாப்பா, நம் தேசமும் பாதுகாக்கப்படுங்க. அழிவு நின்று தேசம் பாதுகாக்கப்படும். பிசாசுடைய கிரியில் நின்று தேசம் பாதுகாக்கப்படும். பொல்லாத வல்லமை நின்று தேசம் பாதுகாக்கப்படும். பாவ கட்டுகளிலிருந்து தேசம் பாதுகாக்கப்படும். மந்திர வல்லமை நின்று தேசம் பாதுகாக்கப்படும். இந்த கருமையான தேவனுடைய பிள்ளையே, மொர்தெகாய் தேவன் கனம் பண்ணினார், நம்மையும் தேவன் கனம் பண்ணுவார். கண்களை மூடுவோம். சர்வவல்லமையுள்ள பிதாவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அப்பா, அந்த வார்த்தை கொண்டு நீர் பேசினீங்கப்பா. இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீ செய்ய போற நன்மைகளுக்காக, அற்புதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். மொர்தெகாய் போல இந்த அநேகர் காணப்படுறாங்க. ஆனா சீக்கிரமாக மொர்தெகாய் போல எந்த சத்ரு மொர்தெகாய் அழிக்க வேண்டும் என்று திட்டம் பண்ணினானோ, அந்த சத்ரு கையாலே ராஜாவின் கட்டளையின் மூலமாக கனம் பண்ணப்படுகிறதை பார்க்கிறோம். அதே போலப்பா, யார் விரோதமா பேசுகிறார்களோ, யார் விரோதமும் பண்ண வேண்டும், தீமை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிறார்களோ, அவர்களுடைய கரத்தின் மூலமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மைகள் வருவதாக, அவருடைய கரத்தின் மூலமாக உங்களுடைய பிள்ளைகள் கனமனப்படுவார்களாக. ராஜாவின் கட்டளையால் ஓ ஷபாரா தேரா வரகாரா சகரா வரா தேரா வரா வரா, அப்பா, அவருடைய பிள்ளைகள் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த பிரச்சனை கூட இருக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். உடைய நாமம் மகிமைப்படட்டும், கிருபை கூட இருக்கட்டும், ஆசீர்வதியும். அப்பா, அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறப்பா. அநேகருடைய இதயத்தோடு நீர் பேசின உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படி நீ செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நசர்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.